ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மை சேனல் சன் ஆரிwork. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்லீவ் டிசைன் ஜுவல்லரி பேட்டர்னில் வந்து ஒரு அழகான ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் டிசைனில் ஒரு ஜுவல்லரி பேட்டர்னுக்காக நான் வந்து சென்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோன் வந்து நான் வச்சுருக்கேன். நான் பிக் சைஸில் வச்சுருக்கேன். அந்த ஸ்டோனில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சில பேர் வந்து இந்த ஸ்டோனுக்கு வந்து கம் வைப்பாங்க, அந்த மாதிரி வைக்காதீங்க. டக்குன்னு வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த ஸ்டோன் வந்து ஹோல் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து த்ரெட்லேயே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டோன் வந்து ரொம்ப வெயிட் அதிகம், அதனால் கம்மில் வந்து நிற்காது, ஸ்ட்ராங்காக நிற்காது. ஸோ வந்து இது ஸ்டிச்சிங் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இன்னொரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து அதுக்கு வந்து பேஸ் வந்து நம்ம கொடுக்கணும், அது ஸ்ட்ராங்காக வந்து உட்காரத்துக்காக பேஸ் கொடுக்கணும். ஸோ வந்து அதுக்காக நான் வந்து சுற்றி வந்து 2mm பீடு வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஒட்டின மாதிரியே கொடுங்க, ரொம்பவும் வந்து கேப் விட்டு கொடுத்துறாதீங்க. நல்லா ஒட்டின மாதிரியே இருக்கணும். ஸோ இது வந்து பிகினர்ஸுக்கு வந்து இது ஒரு அருமையான டிசைன், ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் வந்து கீழே அப்பில் வந்து நான் வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதில் நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கிளிப் ஸ்டோன் வச்சுருக்கேன். மேலே வந்து சக்கரி வச்சுருக்கேன். நான் அடுத்து கீழே கம் அப்ளை பண்ணிக்கிறேன், அங்கே வந்து சக்கரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு லைன், இந்த சைடு ஒரு லைன் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் ஐ ஸ்டோன் வந்து வைக்கிறேன். நான் இப்போ நான் மறுபடியும் கீழே கம் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ரவுண்டு கிளிப் ஸ்டோன் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம திலகம் ஸ்டோன் வந்து வைக்கணும். திலகம் ஸ்டோன் வச்சாச்சு நான். ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நல்லா கேப் விட்டு இருக்கிற மாதிரி வைங்க. ஸோ நடுவில் வந்து நம்ம அந்த கேப் ஃபில்லப் பண்ணுற மாதிரி நம்ம கட்டான பீடு வந்து கொடுக்கணும். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து கேப் விட்டு இருக்கிற மாதிரி வைங்க. இப்போ நான் மேலே வந்து மறுபடியும் கம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம ரவுண்டு கிளிப் ஸ்டோன் வந்து வச்சுக்கலாம். மறுபடியும் மேலே நான் கம் அப்ளை பண்ணுறேன். மேலே இந்த 3 டாட் வச்சுருக்கேன். 3 டாட்டில் வந்து நான் திலகம் ஸ்டோன் வந்து நான் வச்சுக்கிறேன்.
ஸோ நம்ம வந்து அடுத்து அந்த 2mm பீடுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து 4mm பீடு வந்து நம்ம கொடுக்கணும். இல்லை 3mm பீடு வந்து கொடுக்கணும். 4mmல 3mm பீடு வந்து கொடுக்கணும் நம்ம. ஸோ அதில் வந்து நாம் சக்கரைக்கு ஒட்டின மாதிரி கொடுக்காம கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம கொடுத்துடணும். இப்போ நம்ம வந்து லாக் ஸ்டிச் கொடுத்துடலாம். அடுத்து இந்த இடத்துல ஒரு டாட்டு, இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து நம்ம ஐ ஸ்டோன் தான் வைக்க போகிறோம். நம்ம ஐ ஸ்டோன் வச்சுட்டு நம்ம எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கிராஸாக வந்து டாட் வச்சுக்கோங்க. ஸோ டாட் வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஐ ஸ்டோன் வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஸ்டோனும் வந்து கரெக்டாக ஃபிட்டிங் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. இப்போ நம்ம வந்து இதில் ஐ ஸ்டோன் வச்சுக்கலாம். இப்போ இனி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டோன் வைக்கணும். கலர் ஸ்டோன் நான் இந்த கலரில் எடுத்திருக்கேன். அதாவது சாரீ கலரில் எடுத்திருக்கேன். நான் ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலரு, ராயல் ப்ளூ. சாரீ வந்து வைலட் கலர். ஸோ அந்த வைலட் கலர். ஸோ இந்த மாதிரி நேவி ப்ளூலேயும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நேவி ப்ளூன்னு லைட்டாக இருக்கும். அதனால் சேம் நான் வந்து கல் வந்து நேவி ப்ளூலேயும் இந்த கிளிப் ஸ்டோன் வந்து நான் வைலட் கலர்லேயும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக அதை ஃபிட்டிங் பண்ணி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. உங்களுக்கே தெரியும் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ வந்து இதில் வந்து நாம் இந்த சைடும் அந்த சைடும் வெறும் பேர்ல் பீடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அந்த வைலட் கலரில் நம்ம வச்சோம்ல ஸ்டோனு, கிளிப் ஸ்டோனு, அங்கே வந்து ஒரு பேர்ல் பீடு, ஒரு நேவி ப்ளூவில் வந்து சுகர் பீடு எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு லாக் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி பக்கத்துலேயும் வைக்கலாம் நம்ம. பேர்ல் பீடு, அதுக்கப்புறம் வந்து ப்ளூ கலரில் சுகர் பீடு. ஸோ
பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாரீக்கு மேட்சாக நம்ம வந்து கலர்ஸ் நிறைய வந்து மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு. ஸோ வந்து அதை செலெக்ஷன் பண்ணுறது தான் இப்போ நமக்கு வந்து நிறைய டைம் எடுக்குது. ஸ்டிச்சிங் கூட நமக்கு அவ்வளோ தூரம் டைம் எடுக்கலை. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறது தான் நிறைய டைம் எடுக்குது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து அவ்வளோதான் ஃபினிஷிங் முடிஞ்சது. அடுத்து வந்து நம்ம கீழே வந்து ஹேங்கிங் பீட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஹேங்கிங் பீட் கொடுக்கும்போது நல்லா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் வரும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நடுவில் கட்டானா பீட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து இதுக்கு கேப் இருக்கிற நடுவில் நம்ம வந்து கட்டானா பீட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் பீடு எடுத்துக்கோங்க. ஸோ ஹேங்கிங் பீடு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நான் 3 பீடு எடுத்திருக்கேன் நான். ஸோ ஒவ்வொரு திலகம் ஷேப்புக்கு வச்சுருக்கோம் இல்லையா, திலகம் ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த டிசைன் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே ஒட்டுறது தான். பீட்ஸ் நம்ம ஸ்டிச்சிங்னு பார்த்தா அவ்வளோக்கா கிடையாது, இது வந்து ஒட்டுறது தான். ஸோ வந்து ஆனாலும் வந்து இது ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைனு. இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது, நான் லைன்ஸ் வந்து போட்டிருக்கேன். லைன்ஸ் வந்து போட்டு அங்கங்கே வந்து நான் கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நான் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த டிசைன் வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் நான். ஸோ இப்போ நான் வந்து லைன்ஸ் நான் வந்து போட போகிறேன் நான். ஸோ அங்கங்கே வந்து கிளிப் ஸ்டோன் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நான் வச்சுருக்கேன் நான். இந்த டிசைன் வந்து இங்கே போட்டது தான், பட் ஆனால் வந்து அது வேறு டிசைனில் போட்டிருக்கேன், இது வேறு மாதிரி போட்டிருக்கேன் நான். ஸோ இதில் வந்து 4 பக்கமும் நான் வந்து பேர்ல் பீடு வச்சுட்டு ஸ்டோன் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் 4 பக்கமும் வந்து பேர்ல் பீடு வச்சுருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் கோல்டன் பீடு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது வந்து எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம வந்து ஸ்கொயர் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். 4 பக்கமும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 mm பீட் எடுத்துகிட்டு ஸ்கொயர் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒவ்வொரு டர்ன்லேயும் வந்து லாக் ஸ்டிச் போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து நான் ஸ்டிச் பண்ண உடனே இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லாக் ஸ்டிச் போடணுன்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சது.
இப்போ இது எல்லாமே வந்து நம்ம இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லைன்ஸ் போடணும். இப்போ லைன்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து அங்கங்கே வந்து ஒன்று பால் பீடு, இன்னொன்று வந்து கோல்டன் பீடு, இப்படி மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் டச்சாக நான் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிவிடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ண முடியலனாலும் அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.